ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபேக்டரி. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இமேஜை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுப்போம். அதுக்கப்புறம் மொபைல் கேமரா யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் எடுக்கக்கூடிய இமேஜ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில நேரம் வந்து நமக்கு பிடிக்கிற மாதிரி இருக்காது. அதாவது அதனுடைய கலர் ஆகட்டும், பிரைட்னஸ் ஆகட்டும், கான்ட்ராஸ்ட் ஆகட்டும், ஷார்ப்னஸ் ஆகட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் அது நமக்கு பிடிக்காம இருக்கிற மாதிரியான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மக்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தால் அந்த இமேஜை வந்து எப்படியெல்லாம் வந்து அழகுபடுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னும் நீங்கள் லேர்னர்ஸ் ஃபேக்டரி சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மொபைலில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுப்போம். அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் வந்துட்டு நம்ம நிறையா ஃபோட்டோஸ் எடுப்போம். நம்ம செல்ஃபிஸ் எடுப்போம். அதே மாதிரி ஃப்ளவர்ஸ், அந்த மாதிரி நமக்கு என்னென்ன தோணுதோ அந்த மாதிரி நம்ம எல்லாம் ஃபோட்டோஸ் வந்து எடுப்போம். அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து எப்பவுமே அழகாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்கக்கூடிய இமேஜ் எடிட்டிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவை அழகாக்க முடியும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இந்த இமேஜை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கலர் கரெக்ஷன்லாம் பண்ண போகிறேன். இது பண்ணினதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் வந்து என்ன மாதிரி லுக்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மொபைல் எடிட்டிங் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு இமேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே அதை கேலரியில் போய் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்து எனேபிள் ஆகிடும். ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன், எடிட்டிங் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பியூட்டிஃபை, க்ராப், ஃபில்டர், ஸ்டிக்கர், டூடல், டெக்ஸ்ட்டு, அட்ஜஸ்ட், ஃப்ரேம், மொசைக், எரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து எனேபிளில் இருக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு எது சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பியூட்டிஃபைங்கிற ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். இந்த பியூட்டிஃபைங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் மோஸ்ட்லி ஃபுட்டு, லேண்ட்ஸ்கேப், போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் வந்து இருக்கும். சின்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர், ஒரு நேச்சுரல் ஃபோட்டோகிராஃபி மாதிரி தான். ஸோ அதனால் வந்து இப்போ நான் என்ன சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபுட்டு சூஸ் பண்ணி பார்க்கலாம், லேண்ட்ஸ்கேப் சூஸ் பண்ணி பார்க்கலாம், போர்ட்ரேட் சூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் லேண்ட்ஸ்கேப் தான் வந்து இதுக்கு நல்லா சூட் ஆகும். நேச்சரு, ஃப்ளவரு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் லேண்ட்ஸ்கேப் சூஸ் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த லேண்ட்ஸ்கேப்புடைய ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமேஜ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பியூட்டிஃபை ஆகிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன். இந்த ஃபில்டர் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சேம் போர்ட்ரேட், ஃபுட்டு, ஃபிலிம், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இப்போது நேச்சர் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் நிறைய இருக்கும். பட் நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனாக நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இது என்ன மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி வந்து நான் வந்து எது சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிலிம்ங்கிற ஆப்ஷனில் போவேன். ஃபிலிம் ஆப்ஷனில் இங்கே காம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லேண்ட்ஸ்கேப்பு அந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷன்ஸ்க்கெலாம் வந்து அந்த காம் வந்துட்டு கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க. அது வந்து நான் சூஸ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த பிக்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி காம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துறேன். நான் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் நீங்கள் எதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் ஸ்டிக்கர் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா மென் அந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து சூட் ஆகும். பட் இது நேச்சர் ஃபோட்டோகிராஃபினால அது நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி டெக்ஸ்ட்டு நீங்கள் எதாவது ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட டெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா அட்ஜஸ்ட் ஆப்ஷன். ஸோ இந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா விதத்துலேயும் வந்து ஒரு இமேஜை வந்து அழகாக்க முடியும். அதே சமயம் இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றிக்க முடியும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பிரைட்னஸ் இருக்குது. ஸோ இந்த பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் குறைக்கிறேன். நான் -35 வைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப், அதாவது வந்து நம்ம இமேஜ் வந்து ஷார்ப் பண்ணுறது, அதை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷார்ப்பன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 வைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட், லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கிறதுனால கான்ட்ராஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். கொஞ்சம் குறைக்கிறேன். நான் அதிகம் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அதிகம் பண்ணி பார்த்தனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இப்போ குறைக்கும்போது அதனுடைய இமேஜ் வந்து இன்னும் அழகாக இருக்குது.
இந்த சேச்சுரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்ஷனுங்க. இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து சேச்சுரேஷன் கொடுத்தீங்கனாலே அந்த பர்டிகுலர் இமேஜ் அல்லது பூவுடைய கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறுறதை உங்களால் பார்க்க முடியும். அதே சமயம் அந்த கலர் இன்க்ரீஸ் ஆகிறதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் வந்து உண்மையிலேயே நமக்கு பெட்டரான ஆப்ஷனாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா 7 வச்சுக்கிறேன் சேச்சுரேஷன். இக்னைட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பர்டிகுலராக இந்த சப்ஜெக்டை மட்டும் உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஆப்ஷன் இது. இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 4 சைட்லேயும் ஒரு பிளாக் கலரில் ஒரு ஷேடோ வந்து கொடுக்கும். அந்த பிளாக் கலர் ஷேடோ கொடுக்குறனால என்ன ஆகிடும்னா இமேஜ் வந்து இன்னுமே நல்லா வந்து ஒரு பிரைட்டை வந்து எடுத்து காட்டும். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விக்னெட் ஆப்ஷன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா விக்னெட் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் ஒரு 22 அந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன் நான். இப்போ வந்து பாருங்களேன், நம்ம பிக்சர் வந்து எவ்வளவு அழகாக இருக்குது பார்க்குறக்கு அப்படின்னு. முதல்ல நாம் இருந்ததை விட இது ரொம்ப அழகாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதோட டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து இருந்த இப்போ வந்து நம்ம எடிட் பண்ண ஒரு இமேஜு, இது வந்து முதல்ல இருக்கிற ஒரு இமேஜு. ஸோ இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது பாருங்களேன். இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்போஷரெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஃபோக்கஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதே சமயம் சப்ஜெக்ட் வந்துட்டு கொஞ்சம் பிளர்ரியாக இருக்குது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுடைய இமேஜ் எல்லாம் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் அழகுபடுத்திக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்னர்ஸ் ஃபேக்டரி. மற்றும் ஒரு நல்ல வீடியோ திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.